மக்களே, பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஆர் ஆக்டிவிட்டிக்கான ஒரு டாஸ்கை வச்சாங்க. அது வச்சு பிக் பாஸ் டீம் நினைச்சது ஒண்ணு. டேய், இதுக்கெல்லாம் அடிச்சு மாளணும்டா, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஜாலியா போய் ஃபன்னா சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. இதுல ஒரு அல்டிமேட் ஒரு காமெடி சாண்ட்ரா பண்ணாங்க. அது பார்க்கும்போது எனக்கு குபுர்னு சிரிப்பு வந்துருச்சு. அந்த சிரிப்பை பத்தியும் பார்க்கலாம், யார் யார் என்னென்ன காரணங்கள் சொன்னாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். இப்ப லைவ்ல வந்து ஒரே வாக்குவாதம் சவால்களாக போய் கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் அடுத்தடுத்த வீடியோ லிஸ்ட்டை பார்ப்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ஸோ இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகிறோம். ஸோ டாபிக் என்னன்னா, 13 வாரம் ஆகுது இந்த வீட்டில் நீங்கள் டாஸ்க் மூலியமாவோ சில சுச்சுவேஷன்லாம் ரொம்ப தாண்டி மக்கள் மூலியமா நீங்கள் சேவ் பண்ணி வந்திருப்பீங்க. ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் பிஆர் மூலமா மட்டும் இங்கே சேவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் டாபிக். ஃபர்ஸ்ட் கமர்தீன் வந்தாரு. வந்த உடனே விக்கல்ஸ் விக்ரமுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு சேனல் இருக்கு, அவங்க ட்ரெண்ட் பண்ணி விடுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருக்கும் சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஆள், அவங்களுக்கும் பிஆர் டீம் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டான். எனக்கு தெரிஞ்சு சபரி ஸ்டார்டிங்ல இருந்து ஃபயர் ஆயிட்டான், நடுவில் கொஞ்சம் டைலைட்டா இருக்கான். ஸோ அவனுக்கு வெளியே நிறைய பாய்ஸ் தெரியுறாங்க, அந்த பாய்ஸ் உட்காந்து வேலை பார்த்துருப்பாங்கன்றதுக்காக இவங்க. அடுத்து அரோரா, மேபி அவங்களுடைய ஃபாலோவர்ஸும் சரி அவங்க பிஆர் ரிவ்யூ பண்ணி தான் வந்திருப்பாங்கன்ற மாதிரி அரோராக்கு கமர்தீன் சொல்லிட்டாப்பல. அடுத்து விக்ரம் வந்து ஓப்பனாவே ஒத்துக்கிறான், என் அடையாளம் தாங்க விக்கல்ஸ் விக்ரம் சேனலு. ஸோ கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு டீம் இருக்கு, அவங்க ஏன் நான் பண்றதை வச்சு அவங்களுக்கு ஒரு வெளிச்சப்படுறாங்கன்னா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கேன். அப்படி அவங்க கட் பண்ணி போட்டு ட்ரெண்ட் பண்றாங்கன்னா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்றத சொல்றாருல. இந்த ஒரு பாயிண்ட் நான் ஆதரிக்கிறேன். விக்கல்ஸ் விக்ரமுக்கு டீம் இருக்கு, அவங்க யூடியூப் சேனல்ல பிக் பாஸ் பத்தின கண்டென்ட் எல்லாத்தையுமே கலாச்சி போடுறாங்க, விக்கல்ஸ் பண்றதுமே கலாச்சி போடுறாங்க. அது அவருக்கு வந்து ப்ரொமோஷனா தான் போகும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த வீடியோ கட் பண்ணி சோசியல் மீடியாலாம் ட்ரெண்ட் பண்றாங்கல்ல, அதெல்லாம் பெருசா விக்கல்ஸ் விக்ரம் இல்ல. நம்ம பார்த்ததை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். விக்கல்ஸ் விக்ரமோட வீடியோ சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆறதெல்லாம் ரொம்ப கம்மி. அப்ப அவருக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு ஒரே வேலை, அங்க யூடியூப் சேனல்ல அவரை வேலை பார்த்து அவரை வந்து காப்பாத்துறதுக்கு அந்த சேனல் வேலை பார்க்குதுன்னு வேணா சொல்லலாம். அப்படி என்னன்னா அவரையும் கலாச்சி ஒயிட் வாஷ் பண்றதால எல்லாரையும் ஈக்குவலா பண்றாங்கன்ற பேர் தான் அங்க போய் சேரும். ஓகேவா? அடுத்து அரோராவுக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும், ஸோ அதனால வந்து பிஆர் இருந்திருப்பாங்கன்ற மாதிரி அரோராவை சொல்றாரு. அடுத்து பார்வதிக்கு ஃபேன் பேஸ் நிறைய இருக்கு, நிறைய அநியாயங்கள், எப்படி நிறைய அநியாயங்கள் பண்ணி சில விஷயங்களை வந்து அப்படியே ஜஸ்டிஃபிகேஷன் பண்றதுக்காக அந்த வீடியோ ஃபுட்டேஜும் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அநியாயத்தை பற்றி இவ்வளவு தூரம் சஸ்டெயின் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம், பாரு வந்தது பிஆர் மூலமாக அப்படின்றத விக்ரம் உடைச்சிட்டான். அடுத்து சுபிக்ஷா, மீனவ பொண்ணு அப்படின்னு யூடியூப் சேனல் மூலியமா ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால வெளியே அவங்களுக்காக டீம் வேலை செய்யறது அதிகமா இருக்கும்ன்ற மாதிரி மீனவ பொண்ணு. இதுல சுபிக்ஷாக்கான ஃபேன் பேஸுமே எனக்கு பெருசா பார்க்கல. அரோராக்கான ஃபேன் பேஸுமே 5 வாரமா போஸ்ட் இல்லை, அரோராவை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தானுங்க. இவங்க சொல்ற பிஆரா இருந்தா அரோராவை காப்பாற்ற தானே ட்ரை பண்ணியிருக்கணும், அப்ப அடின்னு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அங்க பிஆர் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அரோராக்கும் சரி சுபிக்ஷாக்கும் சரி பிஆர் இருந்த மாதிரி தெரியல. அடுத்து திவ்யாவை வந்து சுத்தி விட்டாங்க, கட் பண்ணி வீடியோ போட்டு அவங்களுக்கு மக்களை புரிய வச்சிருப்பாங்கன்றது. திவ்யாவுக்கு பிஆர் இருக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து பிஆர்னா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ், அந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி நடக்கும் அப்படின்றத நான் கடைசியில் சொல்லிக்கிறேன். அப்புறம் சாண்ட்ரா வராங்க. ஸோ பெரிய ஃபேன் பேஸ் மூலயமா அந்த வீட்டில் சஸ்டெயின் ஆகிறது. பாரு, அரோரா, சுபிக்ஷா, வினோத் அண்ட் விக்கல்ஸ் ஆல்ரெடி ஃபேன் பேஸ் இருக்கு. எனக்கு வெளியே கமர்தீன் அண்ட் சபரி பிஆர் டீம் என்ன அப்ரோச் பண்ணாங்க, அது என்னால் பார்க்க முடிஞ்சுன்ற மாதிரி சாண்ட்ரா போட்டாங்க ஒரு வெடிகுண்டு அந்த வீட்டில். உடனே விக்ரமுக்கு பிஆர் இருக்கு அப்படின்றதையும், வைல்டு கார்டில் ஒருத்தருக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க பிஆர் டீம். அந்த டீம் வந்து திவ்யா பிஆர் டீம் தான், திவ்யாவுக்கு நிறைய இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது 30 லட்ச ரூபா சம்திங் ஏதோ பேக்கேஜ்ன்ற மாதிரி போட்டு வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாருக்கு ஒரு எடிட்டர் டீம் இருக்காங்க, அந்த எடிட்டர் டீம் அவங்களுடைய ஓகே, இது சொல்லி முடிச்சிட்டாங்களா? அடுத்து பார்வதி வராங்க. பார்வதி வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு எடிட்டர் டீம் இருக்காங்க, நான் யூடியூப்ல பண்ண கண்டென்ட் அவங்க எடுத்து போடுற மாதிரி தான் இதையும் போட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் பார்வதி சொல்றாங்க. எனக்கு டீம் இருக்கு, அந்த டீம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு. அடுத்து விக்ரமுக்கு சோசியல் மீடியா இருக்காங்க. ஸோ பார்வதிக்கு டீம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. சோசியல் மீடியால பாருக்கு எதிராக பேசுற வீடியோஸ்லாம் விக்கல்ஸ் டீம் கட் பண்ணி போட்டு அதை வந்து விக்கல்ஸ் விக்ரம் நல்லவனா கான்டெக்ட் பண்ற மாதிரி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. நான் அடிப்பட்டதுலன்ட்டு அந்த டேமேஜ் கண்ட்ரோலோ இது எதுவுமே பண்ணலங்க. உண்மையை சொல்லணும்னா பண்ணவே இல்லை, அதான் பாயிண்ட், பண்ணவே இல்லை. அடுத்து சபரிக்கோட பிஆர் டீம் வந்துன்னா, ஸோ விக்கல்ஸ் விக்ரம் நெகட்டிவ் பிஆர் பண்றாங்களாம், சபரி டீம் வந்து பாசிட்டிவ் பிஆர் பண்ணி உள்ள வரை வச்சிருக்காங்க. பெரிய சேனல்ல இருந்திருக்காரு, நிறைய பேர் அவருக்கு கான்டாக்ட்ல இருக்காங்க, அதனால அவருக்கு வந்து பிஆர் நடந்துட்டு இருக்குன்னு. சபரி அப்புறம் ஏங்க சபரி எதுவும் பண்ணலன்னு சொல்ல முடியும்? நான் இப்போ கூட பாக்குறேன், சபரிக்கான ஃபேன் பேஸ்லாம் இப்போ வருது.
ட்விட்டர்லலாம் இப்பதான் அவருக்கான ஸ்பேஸ்லாம் கிரியேட் ஆகுது தவிர்த்து அவருக்கு பிஆர் இருந்த மாதிரி என்னாலையும் பார்க்க முடியல சபரிக்கு பெருசா. இது ஒண்ணு. அடுத்து சுபிக்ஷா யூடியூப் சேனல்ல நிறைய தளங்கள்ல இருக்கிறதால அது. அதே மாதிரி பியூர்லி ஃபேன் பேஸ் மூலியமா உள்ள வந்தது என்னன்னா அரோராவும் வினோத்தும் பியூர்லி ஃபேன் பேஸா வந்திருக்காங்கன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அடுத்து கமர்தீனை போட்டு முடிச்சிட்டாங்க பார்வதி. பிஆர் ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக தான் சீரியலோட வீடியோஸும் அவருடைய லவ்வபிள் சைடை காமிச்சு தான் வீட்டுக்குள்ள வந்துருந்தாங்க. ப்ராப்பர் பிஆர் வந்து கமர்தீனுக்கு இருக்கு அப்படின்றத போட்டாங்க. அடுத்து திவ்யா நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. கியோஸை கிரியேட் பண்ணி 1 மணி நேரம் ஃபுட்டேஜை வந்து கட் பண்ணி அப்படியே வந்து ஆட்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு இதெல்லாம் ரீச் ஆயிருக்குன்ற மாதிரி திவ்யாவும் முடிச்சு விட்டா பார்வதி. அடுத்து அரோரா வராங்க. கமர்தீனுக்கு வெளியே ஸ்ட்ராங்கா அதுல பிக் பாஸ் வந்து அரோராவுக்கு 2-3 வாட்டி இன்டரப்ட் பண்ணார். ஏன்னா அது கிளாரிட்டிக்கு சரியா கொடுக்கலன்ட்டு, இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு டவுட் பட்டாங்க. பட் ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்ற மாதிரி பிக் பாஸ் வந்தாரு. கமர்தீனுக்கு வெளியே ஸ்ட்ராங்கா பிஆர் டீம் இருக்கு, அவங்க ஃபேன்ஸ் வந்து கரெக்டா அவங்களை காப்பாத்துறதும் அடிக்கிறதும் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இதுல எனக்கும் இன்ஃபர்மேஷன் வந்தது கமர்தீனுக்கு பிஆர் டீம் இருக்குன்றதையும். ஸோ வெளியே அவனுக்கு அடிக்கிறாங்க கொஞ்சம் பார்த்துருந்துங்கன்னும் போது சாண்ட்ரா சொன்ன அடிப்படையில் அப்போ கமர்தீனுக்கு பிஆர் இருக்குன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. சுபிக்ஷாக்கு அவங்க ஃபேன்ஸை வச்சு வராங்க. பாரும் வந்து பவர்ஃபுல்லான ஃபேன் பேஸ் இருக்கு, அதனால விக்கல்ஸும் புஷ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டா அரோரா. அடுத்து திவ்யா. திவ்யா என்னன்னா, நான் ஒரு ஆக்ட்ரஸ், எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ பிபி வந்துட்டு திவ்யா அப்படின்றதையும் தெரிஞ்சவங்கலாம் ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிஆரே இல்லைன்றது எனக்கு நம்புற மாதிரி தெரில, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. சோஷியல் மீடியாவோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிற ஃபீல் தான் நமக்குமே இருக்கு. சோஷியல் மீடியாவில் நம்மளும் பார்க்குறோம், பார்க்காமலாம் இல்லை அப்படின்றதுல ஒத்துக்க முடியாது என்னால். அடுத்துல சாண்ட்ரா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, சாண்ட்ரா ஒரு அலிகேஷன் வச்சாங்கல்ல பிஆர் டீம் உங்களுக்கு இருக்குன்ட்டு, அது என்கிட்டயே கேட்டிருந்தா நாங்கள் சொல்லியிருப்பேன், என்கிட்ட கேட்கல, அது அவங்களோட அசம்ஷன்றாங்க. கமர்தீனுக்கு ஸ்ட்ராங்கான ஃபேன் பேஸ் இருக்கு, ஸ்ட்ராங்கான பிஆர் டீம் இருக்கு. சுபிக்ஷு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ற டீம் இருக்கும். சபரிக்கு ஹீரோவா ஒர்க் பண்ணியிருக்கார், பெரிய ஃபேன் பேஸ் வச்சு தான் சபரி வந்திருக்கார். வினோத்துக்கு 12 வீக்ஸ் ஆச்சு, அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் மறைக்கிறதுக்கு அவருக்கும் பிஆர் இருக்குன்றாங்க. வினோத்துக்கு எனக்கு பெரியசா பிஆர் இருந்த மாதிரி எனக்கு தெரில, இல்லைன்னா அவ்வளோ அடி அடிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே. அடுத்து அரோராவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்றதை நான் பார்த்துருக்கேன். விக்கல்ஸ் விக்ரம் வீடியோஸை கிளிப்பிங்ஸை வந்து வீடியோஸ் நான் பார்த்தேன், கிளிப்பிங்ஸோ வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு விக்கல்ஸுக்கு வந்து பிஆர் டீம் ஹெவி ஸ்ட்ராங்கா இருக்கு விக்கல்ஸுக்கு அப்படின்றதையும். பார்வதி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க வெளியே, அதுக்கு அவங்களுக்கு டீம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ட்ரிகர் பண்ணி ப்ராப்ளம் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் போட்டு காப்பாத்தி வச்சிருப்பாங்க அப்படின்றத போட்டு உடைக்கிறாங்க. அடுத்து கானா வினோத் வந்து முடிச்சு விட்டாப்ல, இசை ரசிகர்களுக்கு தான் காரணம், எனக்கு வீட்டு வாடகையே கொடுக்க முடியாதான் நான் இங்க வந்திருக்கிறேன், இதுல 3 லட்ச ரூபா ஒரு டீம் அப்ரோச் பண்ணாங்க, அவனுக்கு ஏன் நான் கொடுக்கணுன்றதுக்காக நான் கொடுக்க வேண்டான்ற மாதிரி வந்துட்டேன். 3 லட்ச ரூபா டீம் அப்ரோச் பண்ணாங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்றதையும் ஓப்பனா சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ணாம திவ்யா அவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா முழுக்க கேமரா முன்னாடி போய் சொல்லி அவங்க பேசுறதை அப்படியே கட் பண்ணி தான் இவ்வளவு தூரம் திவ்யா வந்திருக்காங்கன்ற மாதிரி அந்த இடத்துல திவ்யாவை முடிச்சிட்டாப்ல. அடுத்து சுபிக்ஷாவுக்கு ஏதோ ஒரு டான்சர் மூலியமா அப்ரோச் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு, அது எனக்கு தெரியல. விக்ரமுக்கும் பெரிய டீம் ஒர்க் பண்ணும், பிஆர் டீம் இருக்கு. கமர்தீனும் தவறுகளை நல்ல விஷயமா காட்டப்பட்டு கமர்தீனும் வீட்டுக்குள்ள வந்திருக்காருன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. சுபிக்ஷா வந்து நான் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கான மெயின் காரணமே மக்கள் தான் அப்படின்றதையும், கமர்தீன் பண்ண மிஸ்டேக்லாம் இன்னத்துக்கு வெளியே இருந்திருக்கணும், அவனை நல்ல விதமா காட்டி பிஆர் மூலியமா உள்ள வந்திருக்கான்ற மாதிரி கமர்தீன். சபரி கேப்டன்சி டாஸ்க் அப்புறம் சைலண்ட் ஆயிட்டாரு, அதையும் வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போனாங்கன்றதால அவரையும். விக்ரமுக்கு ஒரு டீம் இருக்குங்க, பாரு பண்ற விஷயத்த மட்டும் ஹைலைட் பண்ணி அவரை பூஸ்ட் அவுட் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. திவ்யாவுக்கு ஒவ்வொரு வாரமும் திவ்யா என்ன பண்றாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல. மாற்று கருத்து வச்சா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பேச கூப்பிட்டா பேச மாட்டாங்க, 1 மணி நேரம் பேசிட்டு 5 நிமிஷம் தான் நல்ல பாயிண்ட் இருக்கும், மற்றதெல்லாம் வேஸ்டா இருக்கும், மற்றவங்களை டவுன் பண்ணி அவங்க ஐப்பேத்துறாங்களோன்ற ஒரு ஃபீல் திவ்யா கிட்ட இருக்கு. திவ்யாவுக்கும் பிஆர் டீம் ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி முடிக்கிறாங்க. அடுத்து சாண்ட்ரா. ஸோ இங்க என்னன்னா, அவங்க போட்ட பூகம்பம் இருக்குல்ல, அது ஒரு வேற மாதிரி, அதுல நிறைய பேர் வந்து சைலண்டா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கோ அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து சபரி வந்தாங்க. இங்க எனக்கு நிறைய மக்கள் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறதுல 30 லட்ச ரூபா பிஆர் டீம்னாங்களே என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை சாண்ட்ரா சொன்னாங்க, 30 லட்ச ரூபா பிஆர் டீம்லாம் யாருங்க, அப்போ டைட்டில் வின் பண்ணி அவங்களுக்கு டாக்ஸ் ரெடியூஸ் ஆகியே வரும், இப்போ 30 லட்ச ரூபா பிஆர் டீம் கொடுத்தா மொத்த காசு அவனுக்கு கொடுத்து நாக்க வலிச்சிட்டு இருக்கவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உடனே என்ன பண்றாங்க, சாண்ட்ரா பிஆர் டீம் பண்ணலாம், அவங்க வந்து விசாரிச்சாங்கன்றதுக்காக அவங்க பிஆர் டீம் பண்ணலன்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சாண்ட்ராவை முடிச்சு விட்டா சபரி. அடுத்து பாருக்கும் கட் பண்ணி வீடியோஸ் போடுவாங்க, அதுக்கு அவங்களுக்கு டீம் இருக்கு, டீம் பண்றதே அதான் வேலைன்ற மாதிரி பார்வதி. விக்கல்ஸுக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. கமர்தீனுக்கும் ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியுதுன்ற மாதிரி முடிச்சு விட்டவனே கமர்தீன் வந்தான், எங்க டைட்டில் வின்னருக்கே 10 lakhs அப்படின்ற ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறான். எப்படி டைட்டில் வின் பண்றதுக்கே 10 லட்சம் தான் என்கிட்ட கேட்டாங்க கமர்தீன் அப்படின்றத சொல்றான்.
பிஆர் டீம் ஓப்பனா உடைக்கிறான், 10 லட்சம் கேட்டாங்கன்றத உடைக்கிறான். அதுக்கு ஒரு டீம் கேட்டாங்க, ஆனா இங்க 30 லட்சம் கொடுத்துட்டு நான் என்னங்க பண்றது, 30 லட்சம் கொடுத்து என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது, இங்க பணபலமும் படைபலமும் ஜெயிக்கலான்ற மாதிரி சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லி விஷயங்களை சொல்றாரு. அதுல 30 லட்சம் கிடையாது அப்படின்னு 10 லட்சம் அப்ரோச் வந்துச்சான் கமருதீனுக்கு, அதை ஒத்துக்கிறாரு. ஆனா 30 லட்ச ரூபா எனக்கு லாஜிக்கலே இடிக்குதுங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா போய் சொல்றாங்கன்னு தோணுது மக்களே. பிஆர் டீமுக்கு 30 லட்ச ரூபா கொடுத்து பிஆர் டீம் கொடுத்துட்டு வராங்க. ஆனா எனக்கு புரியல, அது எப்படி 30 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தா டைட்டில் வினிங்கே டாக்ஸை ரெடியூஸ் பண்ணா 35 லட்சம் தான் வருது. அப்ப 5 லட்சம் இவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு 30 லட்சம் பிஆர் டீம் கொடுத்துட்டு போறாங்களா, என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. ஸோ அது வந்து டவுட்டாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பை கைஸ்.